everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். போன இஷ்யூவோட கடைசியில பாய்ஸுக்கும் டீனேஜ் நிக்ஸுக்கும் பயங்கரமா ஒரு சண்டை ஆரம்பிச்சது. அந்த சண்டையில புச்சர் டீனேஜ் நிக்ஸோட ஒரு மெம்பரை போட்டு பொளக்குறாரு. பக்கத்துல இருக்க நம்ம எம்எம் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கான்னு சொல்லிட்டு அவரு ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அதுல அவன் மூஞ்சிலாம் ரெண்டா கிளியுது. பயங்கர ப்ரூட்டலா இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. அங்க நடக்கிற சண்டைய பேந்த பாத்துக்கிட்டு இருந்த ஹியூயி என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அதை பார்த்த புச்சர், ஹே ஹியூ, நீயும் களத்துல தான் இருக்க மேட், கம் ஆன் இறங்கி அடி அப்படின்றாரு. என்ன அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டே பாக்குறான். நான் சொல்றது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எம்எம் ஒருத்தனை தூக்கி அடிக்கிறான். அவன் புச்சரை கரெக்டா அடிக்க வந்தவன் தடுத்துட்டு போய் கீழே விழுகிறான். அந்த டீனேஜ் நிக்ஸோட மெம்பர் ஹியூயோட மேல ஏறி உட்காந்துக்கிறான். அப்படியே அவன் மூஞ்ச ரெண்டா கிழிக்கிறதுக்கு கைய வச்சு நல்லா அழுத்துறான். இன்னைக்கு அவன் மூஞ்ச ரெண்டா கிழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கத்த, ஹியூயி பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துக்கு கரெக்டா வந்த புச்சர் அவனோட கால் நடுல இருக்கிற கட்டெரும்ப பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு புடி பிடிக்கிறாரு. அவன் வலி தாங்க முடியாம வலிக்குது அப்படின்னு கத்துறான். அவனை அப்படியே தூக்கி ஹியூயி மேலேயே போடுறாரு. ஹியூயி பயந்து போய் தடுக்கிறதுக்காக கையை நீட்டுறான். ஆனா அவனோட வேகம் அந்த ஆப்போசிட்ல இருந்த டீனேஜ் நிக்ஸோட உடம்ப கிழிச்சிருது. ஏன்னா அவன் உடம்புக்குள்ளேயும் காம்பவுண்ட் வீ இருக்கா இல்லையா, அது வேலை செய்யணுமா இல்லையா? ஐயோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹியூயிக்கு ஒண்ணுமே புரியல. அதை பார்த்துக்கிட்டு இருந்த புச்சரும், டேய் நீ அவனை கொல்ல கூடாதுரா அப்படின்னு அவரும் முழிக்கிறாரு. ஓ ஷிட் அப்படின்றாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டீனேஜ் நிக்ஸோட இன்னொரு மெம்பர், அட கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்றான். ஹியூயிக்கு உண்மையில என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா அவன் இது வரைக்கும் முன்னாடி சண்டையில இன்வால்வ் ஆனதே இல்ல. அவன் உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்க கையை கூட ஹியூயால வெளில எடுக்க முடியல. உடனே அவனுக்கு ஹெல்ப்புக்கு வந்த எம்எம்மும் பிரெஞ்சியும், ஹே பதறாத, ஒண்ணு இல்ல நாங்க இருக்கோம் அப்படின்றாங்க. உடனே அதை பாத்துக்கிட்டு இருந்த புச்சர், என்ன எரிச்சிருவியாடா, நீ என்ன எரிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சைக்காயி அங்க இருக்கிற கைய புடிச்சு உடைச்சு ரத்தம் தெறிக்குது அவர் முகத்திலேயே. கீழே செத்து கடந்தவனை பார்த்த ஹியூயி அவன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். உடனே அவனை காம் பண்ண எம்எம், எனக்கு தெரியும் இங்க பாரு, இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான், ஓகேவா? நீ முதல்ல நிதானத்துக்கு வா, இது சகஜமா நடக்கிறதா, இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் போது இது ஒன்னும் பெரிய பிரச்சனையே இல்ல, நீ முதல்ல நிதானத்துக்கு வா அப்படின்னு அவனை காம் பண்றாரு. ஆனா ஹியூயி அந்த கீழே விழுந்து கடந்தவனையே அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். ஹே நான் தான் சொல்றேன்ல பதறாத அப்படின்றாரு எம்எம். ஆனா என்ன கருமம் அது அப்படின்றான். என்னன்னு உள்ள பார்த்தா அவனோட பேண்ட் ஜிப்புக்குல இருந்து ஒரு எலி வெள்ள வருது. அட கடவுளே என்னது அப்படின்னு எல்லாரும் பாக்குறானுங்க. ஓ இந்த மாதிரி ஒரு கருமத்தை நான் பார்த்ததே இல்ல மேட் அப்படின்றான் பிரெஞ்சி. உடனே பிரெஞ்சி அந்த எலியை தூக்கிடுறான். டேய் அதை விடுறா அப்படின்றானுங்க. அதை பார்த்த கிமிக்கோவும் இவனுக்கு என்ன பெரிய டாக்டர் டூலிட்டில் நினைப்பா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஹியூயி கையில வச்சிருக்கிற அந்த எலிய கத்திய வச்சு வெட்ட ட்ரை பண்ணா அது வெட்ட மாட்டுது. ஏன்னா அந்த எலிக்கும் சூப்பர் பவர் இருக்கு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்த புச்சர், வெல் எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது, இத நான் பாத்துக்கிறேன். ஓ ஹியூயி இட்ஸ் ஓகே, கடைசி அவங்களுக்கும் ஒரு ஃபக்கிங் ஃபியூனரல் நடக்க போகுது அப்படின்றாரு. அப்படியே கட் பண்ணா பாய்ஸ் டீம்ல எல்லாரும் அந்த பழைய பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், இப்ப என்ன நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி அவங்க பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஹோம்லேண்டர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், இந்த பாய்ஸ் டீமை சும்மாவே விடக்கூடாது, அதுவும் இந்த புச்சர் அவன் நமக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹோம்லேண்டர் ஆக்ரோஷமா பேசுறாரு. அதை அமைதியா கேட்டுட்டு இருந்த அக்வாமேன், இதை நீங்க லேம்ப் லைட்டரை தான் கேட்கணும், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நல்ல நியூஸ் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றான். அப்படியே நம்ம ரூமுக்கு திரும்பி வந்த பாய்ஸ் டீமை காட்டுறாங்க. புச்சர் உள்ள வர, ஹியூயி எங்க அப்படின்னு பிரெஞ்சி கேக்குறான். அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அவனுக்கு தான் இப்ப ஒரு புது பெட்டு வந்திருக்கே, அந்த பெட்டு கூட அவன் விளாண்டுட்டு இருக்கான், நம்ம கொஞ்ச நேரம் அப்புறம் போய் பார்க்கலாம் அவனை, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு தனியா விடணும், மினிமம் ஒரு 2 நாளைக்காவது அவனை தனியா விடணும், அவனுக்கு முதல்ல இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு புச்சர். சைகையில கூப்பிட்ட எம்எம், சோ யாரு நிக்ஸுக்கு நாம அங்க வரோன்றத டிப் கொடுத்துருப்பா? யா நான் கூட அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு புச்சர். ஒருவேளை கெஸ்லரா இருக்குமா? யாரு மங்கியா? அவனுக்குலாம் அவ்வளவு தைரியம் இல்ல. அப்போ ரெய்னர் அப்படின்னு எம்எம் சொல்ல புச்சர் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாகிறாரு. அப்படியே கட் பண்ணா நியூஸ காட்டுறாங்க. நம்ம பாய்ஸ் நெக்ஸ்ட் டீம்ல இருக்க ஒருத்தனுக்கு தான் சங்கு ஊதிட்டாங்கல்ல, அதோட ஃபியூனரல் அழுது புலம்புற வீடியோவை காட்டுறானுங்க. எல்லாரும் வந்துட்டு அவன் ஒரு ஹீரோ, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களும் இங்க டிவில கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கானுங்க லைவா. அப்படியே என்னமோ இவனுங்கெல்லாம் ஹீரோஸ் மாதிரி பிளாஷ் கேமரா மைக்கெல்லாம் நீட்டிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்கறானுங்க. அதுல இவனுங்க இப்படி எங்களுக்கு நடந்திருக்க கூடாது, எங்களுக்கு நடந்ததுக்கு 7 எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அவங்க ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது எங்க கூட வந்து நிக்கல அப்படின்னு அழுது புலம்பாத குறையா பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ஃபியூனரலுக்கு வந்த லேம்ப் லைட்டர் அந்த அமைதி ஜோதியை ஏத்தி வைக்கிறாரு. இத பார்த்த புச்சர், இந்த பரதேசியெல்லாம் இதை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல, இவனுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் இங்க வந்து நிக்கிறதுக்கு அப்படின்றான். பக்கத்துல இருந்து அமைதியா கேட்டுட்டு இருந்த ஹியூயி,
ஏன் ஏன் அவரு டெரரிஸ்ட்ன்றனால நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்றான். அப்படியே புச்சரும் ஹியூயியும் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு போறாங்க. அங்க ஹியூயி, சோ இதுக்கப்புறம் என்னால உங்க கூட இருக்க முடியாது, நான் ஒருத்தரை கொன்றிருக்கேன், எனக்கு தெரியும் அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடந்ததுன்றது எனக்கு தெரியும், ஆனா நான் அப்படி செய்யணும்னு நினைக்கல, ஆனா நான் அதை செஞ்சிருக்கேன், எனக்கு இது விருப்பம் இல்ல, எனக்கு இது பிடிக்கவும் இல்ல, ஆனா இது என் வாழ்க்கையில நடந்துருச்சு, எனக்கு இது தேவைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எது தேவைன்றதும் எனக்கு தெரியல, என்னாலலாம் வாழ்க்கை பூரா ஜெயில வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி விஷயத்துல இருந்து என்னால வாழ்க்கை பூரா ஓடிட்டேவும் இருக்க முடியாது அப்படின்னு படபடன்னு அவனுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே புலம்புறான். அதை அமைதியா கேட்டுட்டு இருந்த புச்சர், வேணா இன்னொரு கொலை பண்ணு சரியா போயிடும் அப்படின்றாரு. நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவன் கத்துறான். ஹேய், நான் சும்மா ஜோக் பண்ண மேட் அப்படின்றாரு. அப்புறம் புச்சர் அவன் கிட்ட போய், வெல் நான் உன்னை தடுக்க போறது இல்ல ஹியூயி, உனக்கு போகணும்னு இருந்தா நீ போலாம், ஆனா ஏன் சைட்ல இருந்து நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நீ ஒரு தப்பு பண்ற, அதுவும் பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்க. என்ன, ஏன் அப்படி சொல்றீங்க? ஐ மீன் நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா அவங்கள ஒரு ஸ்பையா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த சூப்பர் ஹீரோஸ் இவ்வளவு அட்டூழியம் பண்றானுங்கன்றது எனக்கு இப்படிதான் தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் என்ன தப்பு பண்றேன்? நான் யாரையும் கொல்லணும்னு நான் நினைக்கல, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் சட்டத்துக்கு முன்னாடி அவங்களை கூட்டு போய் அவங்கள தண்டனைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் மூச்சு முட்டை பேசும்போது அவனை தடுக்கிற மாதிரி புச்சர், அதுல இருக்கிற ஒரு பொன்னாடையம் பொண்டாட்டையை ரேப் பண்ணிருக்கான் அப்படின்றாரு. அப்படியே அதை பார்த்து அதை கேட்டோன்னே அப்படியே ஹியூயி திகச்சு போய் அப்படியே ஷாக்கா அவரை பாக்குறான். அவ என்கிட்ட சொல்லவே இல்லை, அவமானம் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு போல. நான் அவளோட டைரி அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தேன், அதுலதான் போட்டிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நான் நைட்ல தூங்கி எந்திரிக்கும் போது அவளோட குடல் என் கையில இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே அமைதியா ஹியூயி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமா, அவ வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவ வயிறை கிழிச்சுக்கிட்டு வெளில வந்து அப்படியே தவி தவி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு சூப் குழந்தை. அந்த கருமம் தான் என் பொண்டாட்டியோட வயித்தை கிழிச்சு அவளை கொன்னு இருக்கு. அத அமைதியா என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியல. பக்கத்துல இருந்த ஒரு லேம்ப் ஸ்டாண்டை எடுத்து அதோட மண்டையிலே அடிச்சு அதை நான் கொல்ல ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு பிறந்த உடனே ஹீட் விஷன் இருந்திருக்கு, அதை வச்சு அது என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனா அதை நான் திரும்பியும் அடிச்சு கொன்னுட்டேன். நான் என் ஒய்ஃப அவ்வளோ லவ் பண்ண ஹியூயி. அவளோட பேர் பெக்கி. அவ உண்மையிலே ஒரு தேவதன் தான் சொல்லணும். அவ தான் என்னோட வாழ்க்கையோட நம்பிக்கைனே சொல்லலாம். அதை அழிச்சவன நான் அழிக்காம விட மாட்டேன். யாரு அப்படின்றான் ஹியூயி. அந்த 7ல இருக்கானுங்களே பொறம்போக்குங்க, அதுல எவனோ ஒருத்தவன் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சூப்ஸ் பண்ணாடைங்க இவனுங்களுக்கெல்லாம் கேஷுவாலிட்டி அலவன்ஸ் இருக்கு, உனக்கு தெரியுமா? என்ன புரியல அப்படின்றான் ஹியூயி. கேஷுவாலிட்டி அலவன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது வரைக்கும் நீ ஹாஸ்டேஜ காப்பாத்தணும்னு நினைக்கிறனா பொதுமக்களை கொல்லலாம், ஆனா நீ அதை அவங்கள காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்கள கொன்னுட்ட, இது ஒரு ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட ஒரு கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதுக்கு சூப்ஸுக்கு 60% சப்போர்ட் பண்றானுங்க. எவ்வளவு நரகமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் புரியுதா ஹியூயி உனக்கு? ஆனா அவங்க எல்லா நேரமும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. அப்படியா? எங்க கெஸ் பண்ணு பாப்போம். 10ல 9 தடவை அவனுங்க அப்படிதான் பண்றானுங்க. அவனுங்கெல்லாம் ப்ராப்பரா ட்ரெயின் ஆனவனுங்க இல்ல, அவனுங்க எல்லாருமே விரல் சூப்பரவனுங்க, ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க. இதுக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங், மிலிட்டரி ட்ரைனிங்கா பண்ணிட்டு வந்திருக்கானுங்க நம்மள பாதுகாக்கிறது எப்படின்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த பொறம்போக்குங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சூப்பர் பவர் இருக்குன்ற பேர்ல நம்மள காப்பாத்துறோன்ற பேர்ல நம்மள இவனுங்க கொல்லவும் யோசிக்கவே மாட்டானுங்க. ஆனா இவங்க யாருக்கு தான் பயப்படுவாங்க? நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இந்த சூப்ஸ் பயப்படுறது இவங்க யாருக்கு தான் இப்ப பயப்படுவாங்க? யாருக்கு கீழே தான் கட்டுப்படுவாங்க? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம உள்ள வரோம். நான் இந்த பாய்ஸ் டீமை உருவாக்குனதே அந்த வாட் நடத்திக்கிட்டு இருக்க எதிர்த்து நிக்கிறதுக்கு தான். நீங்க பார்த்தனா இந்த சூப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுங்க ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் விட்டா இவனுங்க கவர்மெண்டாவே மாறிடுவானுங்க போல இருக்கு. இந்த சூப்ஸ் எல்லாம் என்னமோ போலீஸ் மாதிரியும் இந்த ஆர்கனைசேஷன் என்னமோ ஒரு கவர்மெண்ட் மாதிரியும் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு ஹியூயி. நாளுக்கு நாள் இவனுங்களோட அட்டூழியம் தாங்க முடியல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா இவனுங்களுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு எவனுமே இல்ல அப்படின்ற ஒரு தைரியம். அதை உடைக்கணும் நம்ம. அதுக்காக தான் இந்த பாய்ஸ் டீமே நான் உருவாக்குனேன். நான் எல்லாத்தையும் எதுக்கணும்னு சொல்லல, ஆனா அதே சமயம் எதுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்றது அவனுங்களுக்கு தெரியணும். அப்போ இதுக்காக தான் என்ன இருக்க சொல்றீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இருந்தா அது உனக்கு நல்லது, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஏன்னோ நீ நினைக்கிற மாதிரியும் இந்த இடத்த நம்ம மாத்த முடியும் ஹியூயி. அப்புறம் எனக்குன்னு கூடவே ஒரு தம்பி நான் வேணான்னு சொல்லுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு புச்சர் ரொம்ப எமோஷனலா ரொம்ப மனசுக்கு நெருக்கமா ஒரு உண்மையை பேசுறாரு
ஹியூயிய தன்னோட தம்பியா பாக்குறதா அவன் கிட்ட சொல்லிருக்காரு. சரி, அப்புறம் எங்க அவனோட செல்ல பெட் புது பெட் அப்படின்னு கேட்க அப்படியே கட் பண்ணா நம்ம வாட் டவர்ல இருக்க ஹோம்லேண்டரை காட்டுறாங்க. இன்றைய நாள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எவ்ரிபடி. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆஃப் த நியூ மெம்பர் ஸ்டார் லைட் அவங்கள வரவேற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஹே லேம்ப் லைட்டர் அவங்களுக்கு கொஞ்சம் வழிவிடு அப்படின்னு சொல்ல ஸ்டார் லைட் அந்த இடத்துக்கு பார்க்க கொஞ்சம் அருவருக்கிற அளவுக்கு ஆபாசத்தோட ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. யா, இப்ப பாருங்க இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. இவங்க அழகா இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்குதான் இந்த உலகத்துக்கும் இந்த யங் அமெரிக்கன்ஸ்க்கும் இதை நம்ம தெரியப்படுத்திருக்கோம் அப்படின்னு ஓப்பனாவே ஹோம்லேண்டர் ஸ்டார் லைட்டை ஒரு செக்ஸ் சிம்பிளா யூஸ் பண்றாரு. இது கண்டிப்பா ஸ்டார் லைட்டுக்கு பிடிக்கல. ஆனா ஸ்டார் லைட்டும் வேற வழியே இல்லாம தலையெழுத்தேன்னு வந்து நிக்கிறாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ்ல இருந்து அவங்க எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்மளால உணர முடியுது. இது அப்படியே டிவில லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அமைதியா இருந்த ஹோம்லேண்டர் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மள கடமை அழைக்குது. எப்பயுமே கடமை அழைச்சா நம்ம நோ சொல்லவே கூடாது. இப்பவும் சரி எப்பவும் சரி. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க folks. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க அங்க இருப்போம். நான் அங்க இருப்பேன். There you go 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 மெம்பர்ஸ் எல்லாருமே வேகமா பறக்குறாங்க. இத டிவில பாத்துக்கிட்டு இருந்த எம்எம்மும் புச்சரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ எம்எம் கேக்குறான், என்னடா பண்றானுங்க அவனுங்க? என்னமோ பெருசா சீன் போடுறதுக்கு ட்ரை பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். அவனமோ அப்படியே நெஞ்ச நக்கிற மாதிரியே பேசுறான். உனக்கு என்ன தோணுது? இவனுங்கெல்லாம் என்ன அவ்வளவு நல்லவனுங்களா என்ன? இல்ல இவனுங்களுக்குள்ள எவனாவது நல்லவன் இருப்பான்னு நினைக்கிறியா? ஒருவேளை அப்படி அவனாவது நல்லவன் இருந்தானா அவன் கிட்ட ஓரமா போடா ஓத்துற போறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பேச யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல். பீஸ்.